பிரச்சனை அவங்களே புதுசாக இருக்காமல். ஹைவேஸில் வந்து ஓரளவுக்கு பொறுமையாக போவாங்க. இங்கே பாருங்கள் வந்து ஒன்று இன்ஜின் லைட் எரிஞ்சிட்டே இருக்குண்ணா. ஹாய் இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கலுக்கு போகிறோம். திண்டுக்கலுக்கு எதுக்காக கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வண்டி வந்து அடைச்சு ஓடுது, அந்த கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. கொடைக்கானல் ஷோரூம்லேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 டைம் கிட்ட விட்டுருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அந்த வந்து சால்வ் பண்ணதே கிடையாது. சால்வ் ஆயிடுது, ஆனால் திரும்பி அகைன் அந்த பிரச்சனை வந்து திரும்பி வந்துடுதுங்க. அதனால் வந்து இப்போ பார்த்துட்டோம்னா நமக்கு அங்கேருந்து ரெக்கமெண்ட் பண்ணல, அவங்க நம்பர் கொடுத்து நம்மளை வந்து பேச வச்சு இப்போ வந்து திண்டுக்கல் ஷோரூமுக்கு வந்து போக சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் ஷோரூமுக்கு வந்து இப்போ வந்து கிளம்பியாச்சு. திண்டுக்கல் ஷோரூமுக்கு போயிட்டு 9:30 வந்து நம்மளை வந்து அங்கே வர சொல்லியிருக்காங்க. இப்போ டைம் எத்தனாச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா 8:30 கரெக்டாக. இன்னும் வந்து ஒரு மணி நேரம் இருக்குது. 9:30 நம்மளை வந்து அங்கே வர சொல்லியிருக்காங்க. நம்ம 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அங்கே போய் ரீச் பண்ணிட்டு அங்கே வந்து சர்வீஸ் விட்டுட்டு எப்போ வண்டி தராங்க என்ன ஏதுன்றலாம் தெரியல. என்ன ப்ராப்ளமாக இருக்கும், எதனால் அப்படி ஆகுது, என்ன ஏதுன்றதெல்லாம் நீ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்கள் வண்டியில் இந்தமாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வந்து சர்வீஸ் வீடியோ மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வீடியோ வந்து நான் பண்ணியிருப்பேங்க. நம்மளோட சேனலில் இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே வந்து சால்வ் ஆகலை. கொடைக்கானலில் விட்டு பார்த்துட்டேன், நானும் என்னமோ பண்ணி பார்த்து சால்வே ஆகலை. நீங்கள் கொண்டு போய்ட்டு இங்கே வந்து பார்ப்போங்க. ஸோ சால்வ் ஆகுதா என்ன ஏது அப்படின்றத சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க பைக் எடுத்து பறக்கலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ பார்த்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து இன்ஜின் லைட் வந்து எரிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியும். இதோ கிளம்பியாச்சுங்க. இப்போ நேரம் திண்டுக்கல் போகிறோம். இங்கேருந்து ஜஸ்ட் 28 கிலோமீட்டர் தாங்க. செம்பட்டி போய் இல்லை, செம்பட்டி போகாமல் வேறு ஏதோ ஒரு ரூட் காமிச்சு, எனக்கு தெரில அது சரியாக. நானே கூகுள் மேப்பில் தான் பார்த்தேன். இங்கேருந்து ரூட்டு அதுவும் நல்லாலாம் பார்க்கல, ஓரளவுக்கு தான் பார்த்தேன். மேலே அங்கே வர்றா எல்லாம் நம்மளும் தான் பார்க்குறாங்க. ஆட்டோவில் இருக்கீங்கலாம் அங்கே வரு ஏன்னா அவன் முறைச்சி பார்க்குறா. சந்தனம் வச்சுருக்கவே ஏன்டா முறைக்கிறீங்க? அதில் சந்தனம் வச்சுருக்க போய் தான் தாறுமாறாக முறைக்கணும். ஏன்னா குனிஞ்சு எட்டிலாம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லுங்கடா எல்லாம். என்ன வைக்கப்படுறீங்க? டேய் என்னடா ஆச்சு? ஏதோ பார்க்கக்கூடாத பார்த்த மாதிரி கேட்குறீங்க. பாய் சொல்லுங்கடா. பாய் பாய். இது ஒரு வைப்பு தான். லெஃப்ட் ரைட்டானே? சரிண்ணே சரிண்ணே. சரிண்ணே. கூகுள் மேப் எதுவும் போட்டு இருந்தால் மகட்ட கையில் கொடுத்துறேனே. சப்போஸ் வழி எதுவும் மாறிட்டோண்ணா, ஏற்கனவே லேட் இல்லைண்ணே. இல்லை ஓகே. சரிண்ணே. சரி நான் உங்களுக்கு கால் பண்ணுறேண்ணே, நீங்கள் மேலே போய்ட்டு கூப்பிடுங்க. சரிங்கண்ணே. இதோ நம்ம வந்து லெஃப்ட் கட் ஆயிடுவோம், அண்ணன் வந்து ரைட் கட் ஆயிடுவாப்பில்லைங்க. இதோ அந்த பசங்க பின்னாடியே போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் பசங்க வந்து போயிட்டாங்க அப்பயே. நேற்று நைட்டு கெட்ட சம்பவம் நடந்துச்சுங்க. இந்தமாரி தான் பைபாஸ் இல்லை, பைபாஸ் ஆக்கு இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பைபாஸ் போட்டுட்ருக்காங்க, ரோடெலாம் போட்டுட்ருக்காங்க. நாங்கள் இப்படி தான் ஏறிக்கிட்டே இருக்கோம். பட் ரோடு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இப்படி உள்ளே போயிடுச்சு. ஒரு ரோடு பார்த்துட்டோம்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்குது. அந்த ரோட்டுக்குள்ளே பூந்துட்டோம் நாங்கள். அது பார்த்துட்டோம்னா ஆப்போசிட் வேங்க. நல்ல வேலைக்கு அந்த எங்கள் நேரத்துக்கு வண்டி எதுவும் வரல. ஐயோ ஆயிடுச்சு. போன விளாக் பார்த்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். ஆப்போசிட் வேல பூந்து போயிட்டு இருந்திருப்போம். இதோ இங்கேருந்து 31 கிலோமீட்டர் நம்ம கூகுள் மேப் போட்டு நம்ம தம்பி கையில் கொடுத்துருக்கோம். அவன் எந்த லட்சணத்தில் கூகுள் மேப்புக்கு வழி சொல்லுவான்ன்றதுன்னு தெரில. இருக்கும் சேஃப்டியாக தாங்க ஏற்றணும், இல்லைனா வலிக்கி விட்டுரும். ஓகே அப்படியே பைக் எடுத்து பறப்போம். ஆனால் பறக்கிற அளவுக்குலாம் இங்கே ரோடு இல்லை. வண்டி எடுத்து எனக்கு அவ்வளோ சுத்தவே தோண மாட்டேங்குதுங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டு வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, வண்டியை அடைச்சி தக்குன்னு போயிட்டு இருக்குது. அடைச்சி எனக்கே என்னடான்னு ஆகி போச்சு. ஓட்டவே மனசு வர மாட்டேங்குதுங்க. அது முன்னாடி வந்து போர்டே வச்சுருக்காங்க. திண்டுக்கலுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்கிறாங்க. இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தானே திண்டுக்கல். அதான்டா சிலுக்கார் பெட்டி. அதான் கத்தாடி கண்ணில் தான். ஆனால் வண்டி அடைக்கலை, இன்ஜின் லைட் எரிஞ்சிட்டு தாங்க இருக்குது. ரோடு போயிட்டு இருக்குதுங்க. ரோடெலாம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பக்கம். ஆனால் இப்போவே பூந்துலாம் ரோடெலாம் போட்டாங்கன்னா இதுக்கு மேலே பூந்துலாம்லாம் ஜாலியாக. ஸோ நம்ம இன்னும் வந்து காலிலேருந்து எதுவுமே சாப்பிடலைங்க, டீ மட்டும் தான் குடிச்சிருக்கோம். நம்ம அப்படியே போயிட்டு வண்டி வந்து சர்வீஸ்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா டிலே பண்ணிட்டோம் அப்படின்னா பஸ்ஸில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் டிலே ஆக மாட்டோம், கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுவாங்க. ஆஹா, இந்த ரோட்டுக்கு RTX 300 மிஸ் பண்ணுறீங்க. RTXலாம் இருந்துச்சுன்னா நம்ம ரோட்டில் போக தேவையே இல்லை. கீழே இருக்கு பாருங்க ஆஃப் ரோடு, அதில் இறக்கி ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் ஜாலியாக. வெயிட் பண்ணுங்கள், இன்றைக்கி போய் RTX 300 எவ்வளோ ரேட்டு என்ன ஏது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாம் கேட்டு பார்ப்போம். இதோ இங்கே டெஸ்ட் ட்ரைவ் இருந்தாலும் டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணி பார்ப்போங்க. அப்புறம் ரோடு வந்து ஒரு இதாக போடலைங்க, ஈவனாக போடல. ஏதோ புண்டக்க போட்ட மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே ஈவனாக ஒரு ரோடு போட்டால் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் இது வந்து பைபாஸ்னால இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் தான் போட்டு தான் வர முடியும். பட் இருந்தாலுமே ரோடு அதாங்க ஏதோ குண்டாங்கூராக போட்டு வச்சுருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதோ இங்கே பாருங்கள் RTX இருந்துச்சுன்னா நம்ம இதில் போகவே தேவையில்லை, அதிலே இறக்கிட்டு அழுத்திட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஜாலியாக. இதுலேயே அழுதுட்டு போகலாம், ஆனால் எங்களுக்குள்ள கீழே விழுவோன்னு தெரியாது. நேராக காட்டுக்குள்ளையா? நேராக தான் போகுது. ஊருக்குள்ளே போய் ஊருக்குள்ளே போச்சுன்னா ஐயோ. அண்ணே திண்டுக்கல் பைபாஸ் இதுண்ணே, திண்டுக்கல் பைபாஸ் அங்கே வரணே. அந்த பைபாஸ் இருக்குல்ல அண்ணே? ஆமாண்ணே. இந்த பாலத்தை தாண்டி நேராக போயிருங்க அண்ணே. ஓகேண்ணே. சரிங்கண்ணே. இங்கே பாருங்க அண்ணே. சரிண்ணே. இந்த பாலத்து மேலே தான் போகணுமா? சரிண்ணே. சரிண்ணே. சரிங்கண்ணே. சரிங்கண்ணே. ஓகேண்ணே. ஓகேண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஊருக்குள்ளே போச்சுன்னா நான் போய் சுற்றிட்டு இருக்கணும். அதுதான் ஒரு பைபாஸ்லேயே போயிடும். பைபாஸில் போனால் அழுத்தி போயிடலாம். கூகுள் மேப் என்கிற குட்டிச்சாத்தான் வந்து நம்மளை ஒழட்டி விட்டுருச்சுங்க. ஊருக்குள்ளே கூட்டு சுற்றிட்டு இருக்குது கூகுள் மேப் என்கிற குட்டிச்சாத்தான். இதுதான் கூகுள் மேப்பை நம்பக்கூடாது. ஷார்ட்கட்னு எதுலையாச்சும் கூப்பிட்டு போயிருங்க. நமக்கு ஷார்ட்கட்லாம் இப்போ தேவையில்ல, பைபாஸ் தான் தேவை. பைபாஸில் அப்படியே பாஸ் ஆகும். ஐயோ பட்டாம்பூச்சி வந்து வைசரில் அடிச்சிருச்சுங்க. கேஸ் அது டேஞ்சர். இங்கே பேர் எத்தனை கேஸுன்ட்டு. இதுவும் கேஸ் தான் நினைக்கிறீங்க. இது 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 பயன்ட்டேன். இதோ திண்டுக்கல்லுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக தாங்க இப்போ சொல்லியிருக்குது. இப்போ நான் வந்து திண்டுக்கல்லில் போயிட்டு திண்டுக்கல்லேருந்து பழனி ரோட்டுக்கு போனுங்க. ராம் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னங்க இவ்வளோ பட்டாம்பூச்சி பறக்குது, சூப்பருங்க. இதில் தான் ஒரு பட்டாம்பூச்சி வந்து இடிச்சிருச்சு. இந்த பக்கம் நிறையா பட்டாம்பூச்சிகளாக இருக்குதுங்க. நிறையா ஹைவேஸில் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அங்கே ஃபுல்லாமே நமக்கு வந்து இதான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்துட்டோம்னா அந்த பூச்சிகை வண்டுகை அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும், கொசு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தோம்னா பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்குதுங்க. ஐயோ மாலே, பட்டாம்பூச்சி வந்து வாயில் அடிச்சிருச்சுரா. பட்டாம்பூச்சி வாயில் அடிச்சிருச்சுடி. ஐயோ பாவண்டா, செத்துருச்சுரா. இங்கே பாரு முன்னாடி எடுத்து விட்றியது. கீழே விழுந்துருச்சு. இந்த இடத்துல ரொம்ப பட்டாம்பூச்சா இருக்குங்க. ஒரு பட்டாம்பூச்சி இருந்து நம்ம மேலே அடிச்சு சட்டுன்னு இதாயிருச்சுங்க. டே இங்கே பாருடா. ஐயோ இங்கே பாரு, திரும்பியும் கீழே விழுந்துருச்சு. இங்கே பாரு எத்தனை இடத்துல அடிச்சிருக்குன்ட்டு. ட்ரெஸ்ஸில் எதுவும் கிடக்கா? இந்தா கிடக்கு பாரு. ஏங்க ஓகேங்க, ஹைவேஸில் வந்து ஓரளவுக்கு பொறுமையாக போவாங்க. இங்கே பாருங்கள் வந்து ஒன்று அடிச்சு ஹெல்மெட்டே இங்கே பாருங்கள் நாரி போய் கிடக்குது. ஸோ சேடு. 3 பட்டாம்பூச்சிக்கிட்ட நம்ம வைசர்லேயே மோதிருச்சுங்க வந்து. ஏங்க இந்த ரோட்டில் வந்து பட்டாம்பூச்சிஸ் வந்து ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, தான் துள்ளி குதிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம போகிற வேகத்துக்கு வந்து நம்ம வைசரில் வந்து அவங்க மோதி உயிரை விட்டுறானுங்க. இன்றைக்கி வந்து 3 பட்டாம்பூச்சிக்கிட்ட நம்ம வைசரில் மோதி இதாகிடுச்சுங்க. நாங்கள் வந்து குமிளி ரைடு இல்லை வர்க்கலா ரைடு போகும்போது நானும் எங்கள் அத்தை பையனும் வர்க்கலா ரைடு வந்து போயிருந்தோம். அப்போ பார்த்துக்கிட்டோம் என்னென்னா பூச்சி வந்து சொத்துன்னு அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. குட்டி குட்டி பூச்சிங்க இருக்கும்ல, கொசு பூச்சி அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து சொத்துன்னு அடிச்சு ஒட்டி ஒரு மாதிரி வைசரே ஒரு மாதிரி கண்ட்ரோலாகவே இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்துட்டோம் என்னன்னா பட்டாம்பூச்சிக்கு வந்து சத்து பொத்துன்னு அடிக்குதுங்க. பாவம் அன்றைக்கி 3 பட்டாம்பூச்சி செத்து போச்சு. பட்டாம்பூச்சியோட ஆய்வு காலமே 1 நாளோ 2 நாளோ தான் நினைக்கிறேன். அதுலேயும் நம்ம வைசரில் வந்து அடிச்சு செத்துச்சுன்னா அது என்னங்க ஸோ சேடு தாங்க. சரி விடுங்க, இன்றைக்கி அப்படி தான் அவங்களுக்கு எழுதியிருக்கு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து இப்போ ரொம்ப ஸ்லோவாக இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. 70 தான் போயிட்டுருக்கோம், ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். திண்டுக்கலுக்கு வந்தாச்சு. இந்த டிவிஎஸ் அபிஸ் வரும், இங்கே வரணும்டா. ஏய் யாரா அவரு? புளிங்கமாக இருப்பார் போல இருக்குது. எலக்ட்ரிக் வண்டி வச்சுட்டு சவுண்டே இல்லாமல் போடுறாருங்க அவரு. இங்கேனையா? ஆமாடி, கரெக்டாக இண்டிகேட்டர் போட்டாச்சு. ஓட்ட தெரியுமா மொதல் உனக்கு? ஏண்டா இந்த என்எஸ் 200 ஒன்று அடைச்சடைச்சு ஓடுது. நான் என்எஸ் 200 ஒன்று அடைச்சடைச்சு ஓடுது. இன்ஜின் லைட் எரியுதுண்ணே. சர்வீஸோட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் நேற்று. எங்கனக்குள்ளே இதே ரோட்டில் போனீங்கன்னா 2-3 கிலோமீட்டர் போனீங்கன்னா முருகப்பவனம் வரும். சரிண்ணா.
நம்ம ஒரு டீ கடை அது எப்படின்னா சேதக் ஷோரூம் இருக்கும் ஒட்டாந்து சர்வீஸ். ஓகேண்ணா. சரி சரி வரேண்ணா. ஷோரூமுக்கு வந்துட்டோங்க. ஆனால் ஷோரூம் இது கிடையாதுங்க, சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் எடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாங்க சர்வீஸ் சென்டருக்கு போகிறோங்க. நம்ம ஒரு டீ கடைக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 கிலோமீட்டர் போகணுங்க இங்கேருந்து அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே டைம் டிலே ஆகிடுச்சு. 9 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க டான்ட்டு. ஆனால் லேட் ஆகிடுச்சு. சரி சொல்லுவோம், நம்ம லாங்கிலேருந்து வரோங்க, கொடைக்கானலேருந்து வரோம். ஆனால் கொடைக்கானலேருந்து வரல, நம்ம இருந்தாலும் கொடைக்கானலேருந்து நம்ம வரோம், நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது டீ கடைடா பொருளா, சர்வீஸ் சென்டர் இருந்தால் இருக்குடா. அது டீ கடைக்கு நான் இது போட்டுறேன். அவர் நம்ம ஊர் டீ கடைனார்ல. போத்தலை 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 சீக்கிரம் போத்தலை நீ இந்த இருக்குல்ல. பார்க்கிங்லடா, சர்வீஸ் சென்டரோ தற்கூரி. ஃபேன் இப்படி சுத்தாதே. ஃபேன் எப்படி சுற்றுதுன்னு பார்த்தியா? ஃபேன் எப்படி சுற்றுதுன்னு பார்த்தியா? இப்படி சுத்தாது. தண்ணறி சுற்றுதில்ல. தண்ணறி சுற்றுதில்ல. இங்கே ஒரு சுத்த முடியாமல் சுற்றிட்டு இருக்குது. இந்த ஷோரூம்க்கு போனாங்க, சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பிச்சுட்டாங்க. சர்வீஸ் சென்டரில் தான் பண்ணிட்டுருக்கோம். நமக்கு முன்னாடியே எத்தனை வண்டி இருக்குது, எத்தனை மணிக்கு தருவாங்கன்றது ஒரு தெரில. சொல்லணுங்க அவங்ககிட்ட. ஃபஸ்ட் வண்டி நம்ம வண்டியாக இருந்தால் பரவாயில்ல. நமக்கு முன்னாடி எத்தனை வண்டி இருக்குது, அதுக்கு முன்னாடி எத்தனை வண்டி நிற்கிதுன்னு பார்த்தியா? நிற்கிறது மட்டும், வெளியே நிற்கிறது மட்டும் எத்தனை வண்டி இருக்குன்னு பார்த்தியா? இல்லை, இங்கே நிற்கிறவங்களே வரேன் 2, அங்கே ஒரு 2, 4, 6, 7, 8 நம்ம நின்றுட்டுருக்கோம். ப்ரோ நம்ம வண்டியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ப்ரோ சரிங்க ப்ரோ. ரைட் ப்ரோ. ஆமாம், கொடைக்கானல் தான் ப்ரோ. ப்ரோ அங்கே தான் சர்வீஸ் உள்ளான்னு பார்த்தேன். வண்டி அடைச்சடைச்சு ஓடிட்டுருக்கு ப்ரோ. அதான் கம்ப்ளைண்ட் தான். இல்லை ஆன்ல தான் ப்ரோ இருக்குது. சரிங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ பார்க்கலாம். அந்த NS 200ண்ணா. கம்ப்ளைண்ட் என்னன்னா அடைச்சடைச்சு ஓடுது. லைட்லாம் ஒரு மாதிரி நல்லா பிளிங்க் ஆகுதுண்ணா. ஆமாண்ணா. ஹெட்லைட்டும் அதேமாதிரி வந்து ரேடியேட்டர் ஃபேனும் ஒரு மாதிரி அடைச்சடைச்சு தானே சுற்றுது. பவரே அப்படியே லோவாக வர்றது மாதிரி ஃபீலாக இருக்குதுண்ணா. இன்ஜின் லைட் எரிஞ்சிட்டே தானே இருக்குது. இல்லை வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லைண்ணா. இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் தான். அடைச்சடைச்சு ஓடுது, இன்ஜின் லைட் எரியுது. அதேமாதிரி வந்து பவர் லோவாக வர மாரி இருக்குது பேட்டரியிலேருந்து. ஆமாண்ணா, கொடைக்கானலேருந்து வந்திருக்கோம். ஆமாண்ணா, லைட்டு பிளிங்க் ஆகி எரியுது. எப்போயாச்சும் அந்த மாதிரி வந்துடுதுண்ணா. இன்ஜின் லைட் எரிஞ்சிட்டே இருக்குண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. அப்புறம் மீட்டரில் வந்து லைட்டாக ஒரு கோடாக தெரியுதுண்ணா. அந்த வெயில் பட்டா தெரியுங்களா, அந்த மாதிரியே நம்ம இல்லை இது ஸ்பீடா மீட்டரில் சொல்கிறேன். ஒரு மாதிரியே அது வந்து நம்ம விஜய் மோட்டர்ஸ் இருக்கலாம்ண்ணா கொடைக்கானலில். நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், கீழே சொல்லி ஆர்டர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கண்ணா. அதுவும் அப்படியே முடிஞ்சால் கேட்க சொன்னாங்க. ஆமாண்ணா, மீட்டர் வந்து வாரண்டியில் க்ளைம் பண்ணித்தேன். 2 இயர்ஸ் ஆச்சுண்ணா. வாரண்டியில் க்ளைம் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க விஜய் மோட்டர்ஸ். சரிண்ணா. சரிங்கண்ணா. 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 இப்போ உடனேண்ணா எவ்வளோண்ணா இப்போ பே பண்ணுற மாதிரி இருக்குமா? ஓகே, ஆர்டர் போட்டு தான் ஆகும். ஆனால் 15 டேஸ் ஆயிரும். 15 டேஸ் ஆயிரும் என்னண்ணா? ஓகே. ஓகேண்ணா. சரிங்கண்ணா. எடுத்துக்கலாம்ண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. 1 ஹவர் ஆகுமா? போய் சாப்பிட்டு வந்துடுவோம். ஓகேங்க. ஸோ அதை பார்த்துறேன் அப்படின்ட்டாங்க. மீட்டர் வந்து வாரண்டி க்ளைம் பண்ணி தரேன்ட்டாங்க. 15 நாளைக்கு மேலேயே ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கும். ஃபைனலி ஷோரூமில் வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் வந்து பிரச்சனை வந்து தீரலை. ஏன் அப்படின்றது வந்து பிரச்சனை அவங்களே புதுசாக இருக்காமா. நம்ம பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து யார்கிட்ட கிடைக்கும், எங்கே கிடைக்கின்றதுன்னு தெரிலங்க. இன்னொரு நாள் நீங்கள் எடுத்துருவாங்க, நான் வந்து பார்த்துறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து த்ராட்டில் பாடி மட்டும் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 664 ரூபா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து பே பண்ணியாச்சு. இப்போ பே பண்ணிட்டு ஷோரூம் வாசலில் தாங்க நின்றுட்டுருக்கோம். ஸோ நம்ம அந்த மீட்டர் சொல்லியிருந்தோம்ல, மீட்டர் வந்து ஒரு மாதிரி கோடாக தெரியுது, போன மாதிரியே தெரியுது வெயில் பட்டா அப்படின்ற மாதிரியே. அதுக்கு வந்து வாரண்டியில் வந்து அவங்க க்ளைம் பண்ணி தரேன், வாரண்டி போட்டு விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சு. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அண்ணா வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து வாரண்டியில் வந்து போட்டு விட்றேன் அப்படின்னு இருக்காங்க. அதை மட்டும் பார்த்துட்டு என்ன எதுன்றது கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ சேனலுக்கு சின்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. என்ன சொல்கிறாங்கன்றத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறதா என்ன ஏது அப்படின்றத சொல்கிறீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.
எங்கள் பஜாஜ் ஷோரூம்லேயே நம்மளை கையை வச்சுட்டாங்க. இப்போதைக்கு முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேணா விட்டு போங்கப்பா, ஒரு 2 3 நாள் கழிச்சு உனக்கே நான் ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நமக்கு வண்டி விட்டு வரதுக்குலாம் மனசே இல்லைங்க. அதனால் வந்து வண்டி எடுத்தே வந்துட்டோம். நான் 2 3 நாள் கழிச்சு நானே வந்து சரி பண்ணி விட்டுட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியே. மீட்ரு வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வாரண்ட்டில் க்ளைம் ஆகாதாங்க. ஸோ அது மேனேஜராக என்னன்னு தெரியல. ஒரு அண்ணா வந்து பார்த்துட்டு, இல்லை தம்பி இது மீட்ரு வந்து வாரண்ட்டில் க்ளைம் ஆகாது, ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான், அதாவது ஒன்றுமே தெரியக்கூடாதான், அந்த மாதிரி இருந்தால் தான் மீட்ரு வாரண்ட்டில் வந்து க்ளைம் பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்ம போயிட்டுங்க நம்ம கொடைக்கானல் ஷோரூமில் தான் வண்டி எடுத்துருக்கோம். அங்கேருந்தே நம்ம வந்து பேச வச்சுருவாங்க. ஸோ சேனலுக்கு பசங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எங்கே போகிறேன், என்ன பண்ணுறதுன்றது பிளானே இல்லை. அப்படி எங்கேயாச்சும் போனால் உங்களால் எனக்கு கிடையாது. சேனலுக்கு பசங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏங்க ஒஸ்ட்டு இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன ஒஸ்ட்டுன்னு தானே கேட்குறீங்க? பஜாஜோட சர்வீஸ் தாங்க சொல்கிறேன். கெட்ட ஒஸ்ட்டாக இருக்குது. இல்லை என்னோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்துட்டோம்னாங்க, வண்டி அடைச்சு ஓடுது, இன்ஜின் லைட் எரியுது, அதேமாதிரி வந்து வண்டியில் வந்து லைட்லாம் இருக்கும்ல, ஹெட் லைட்டு, பிரேக் லைட்டு எல்லாமே வந்து விட்டு எரியுதுங்க. லூஸ் கனெக்ஷன் தான் இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதான் என்னோட கம்ப்ளைண்ட். நான் கொண்டு போய் அங்கே கொடுத்ததுக்கு இன்ஜின் செக் லைட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணால் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏற்கனவே அப்டேட்லாம் பண்ணி தாங்க சரி பண்ணியாச்சு. திரும்பி அந்த ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு தான் சொல்லி நாங்கள் போய் கொண்டு போய் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடைச்சு ஒரு வந்து த்ராட்டில் படி வந்து க்ளீன் பண்ணி போட்டாங்கன்னா, இது ரெண்டுமே க்ளீன் பண்ணி போட்டு அதை செக் பண்ணியும் ப்ராப்ளம் வந்து சால்வே ஆகலை. ஏன் அப்படின்றது வந்து எனக்கு என்னங்க தெரியும். ஸோ பஜாஜ் ஷோரூமில் இருக்க யாருக்குமே அந்த ஒரு புரிதல் இல்லை போல இருக்குதுங்க. ஸோ நம்ம பிரச்சனை வந்து இதான்ற சொல்கிறோம், ஆனால் அவங்க வந்து எல்லா வண்டியிலையும் வர மாரி சும்மா நார்மல் ப்ராப்ளமாக இருக்கும் போல இருக்குன்னு நினச்சிட்டு வந்து அதே ப்ராப்ளத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து சுத்தமாக முடியலை. ஸோ பெசாட்டுக்கு வந்து நம்ம வண்டியை நம்மளே வந்து மூணாவே சர்வீஸ் பண்ணிடலாமா அப்படின்றது சர்வீஸ் பண்ணிடலாமான்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஆகிட்டேங்க. ஸோ என்ன ஏதுன்னு வந்து ரிசர்ச் பண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேங்க. எனக்கு தெரிஞ்ச 3 தாங்க ப்ராப்ளமாக இருக்கும். ஒன்று வந்து வயரிங்கில் ப்ராப்ளமாக இருக்கணும், 2வது வந்து ஏசியில் ப்ராப்ளமாக இருக்கணும், 3வது பார்த்துக்கிட்டோம்னா பேட்டரியில் வந்து கம்ப்ளைண்டாக இருக்கணும். பேட்டரி வந்து மாற்றுறதுக்கு பேட்டரி வந்து போயிடுச்சு. பேட்டரி போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. வேறு பேட்டரி மாற்றுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு இல்லாமல் இருந்துச்சு. திரும்பி அந்த அதேமாரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. திரும்பி அந்த அடைச்சு ஓடுற ப்ராப்ளம் அது வந்து திரும்பி வர ஆரம்பிச்சிச்சு. திரும்பி வந்து ஷோரூமில் கொண்டு போய் விட்டேன். திரும்பி ஏதோ பார்த்துருந்தாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு. ஒரு லாங் ரைடு எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி வரேன். திரும்பி அதேமாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சுங்க. இந்த ப்ராப்ளம் போகுது வருது, இந்த ப்ராப்ளம் போகுது வருது, என்ன ஏதுன்றதே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து வண்டி ஓட்டுறதுக்கே மைண்ட் இல்லை. ஏன்னா வண்டி வந்து ஃபஸ்ட்டு கியர்லேயே வந்து அடைச்சு ஓடுது, செகண்ட் கியர்லேயும் அடைச்சு ஓடுது, தேர்ட் கியர்லேயும் அடைச்சு ஓடுது, 4th கியர்லாம் ஓட்டி நல்லா இழுத்து ஓட்டணும், நல்லா இழுத்துனா நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம் அப்படின்ற பஸ்ஸில் வந்து அந்த அடைச்சு ஓடுறது வந்து தெரில. அதேமாதிரி வந்து நைட் நேரத்தில் வந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா லைட்லாம் வந்து பிளிங்க் ஆகுதுங்க. அப்படியே விட்டு எரியுது. எப்படி லூஸ் கனெக்ஷன், அந்த பேய் வீட்டெலாம் போடுவாங்க லூஸ் கனெக்ஷன், அப்படி விட்டு எரியும் பார்த்தீங்களா, அந்தமாரி ஆகிட்டு இருக்குதுங்க. ஜோன்னு ஆகி போயிடுது எனக்கு. மெக்கானிக் படிக்காத நானே வந்து இந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறேன்ல. இப்போ வந்து பேட்டரியில் ப்ராப்ளம் இருக்கும், வயரிங்கில் ப்ராப்ளம் இருக்கும், அப்படி இல்லைன்னா யூசியில் ப்ராப்ளம் இருக்கும், இசியூவில் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல. இசியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறேன் இல்லைங்க. பஜாஜில் இருக்கவங்கலாம் வந்து நல்லா படித்த மெக்கானிக்கிங் படிச்சு தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி இந்த யோசனைலாம் வந்து வரல அப்படின்றத எனக்கு தெரில. வண்டி வந்து நீங்கள் விட்டுட்டு போங்க ப்ரோ, உங்களுக்கு ஒரு 3 நாளைக்குள்ளே நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்றாங்க. வண்டியை விட்டு நான் எப்படி இருக்க முடியும்? நான் வந்து இங்கே கொடைக்கானலேருந்து திண்டுக்கல்ல போய் தான் சர்வீஸ் விட்றேன். திண்டுக்கல்ல நான் விட்டுட்டு நான் எப்படி அங்கே வந்து பஸ் ஏறி வரதா? வந்தாலும் நான் பைக் விட்டு நான் இருக்க முடியுமா? வேலையாகணும்னா இருந்து தான் ஆகணும், அது வேறு விஷயம். ஏற்கனவே 3 நாள் வந்து கொண்டு போய் கொடைக்கானல் ஷோரூமில் வந்து விட்டுட்டு பைக் இல்லாமல் தான் இருந்தேன். அந்த வழி என்னன்றது வந்து எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று டைம் வந்து எப்படி சொன்னாங்கன்னா, ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து எங்கேயோ போகணும் அப்படின்னு நீங்கள் ஊருக்கு போகணும், நீங்கள் ஊருக்கு போயிருங்க, வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் முன்னக்கூட்டியே சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் வண்டி வந்து நான் முதல் ஆளாகவே பார்த்து கொடுத்துறேன். காலைல வெள்ளம் எடுத்துருவாங்க, நான் வந்து ஃபஸ்ட் டைம் உங்கள் வண்டியை பார்த்து கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 664 ரூபா வந்து பில்லாக போட்டிருக்காங்க. எதுக்குன்னா த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணி அந்த இன்ஜின் லைட் செக் பண்ணது. எதுக்கு? எனக்கு ஒரு நாள் லீவு வேஸ்ட்டு. வேலைக்கு போயிருந்தால் அன்றைக்கி எனக்கு சம்பளம் இருந்திருக்கும். சம்பளமும் எனக்கு வேஸ்ட்டு. போய் ஒரு 664 ரூபா எனக்கு காசு வேஸ்ட்டு. பெட்ரோல் இங்கேருந்து போட்டு போனால் பெட்ரோல் காசு வேஸ்ட்டு. எதுக்கு? நான் பிசாட்டு இங்கேயே இருந்திருப்பேன்ல, அந்த ப்ராப்ளத்தோடையே நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன்ல. எனக்கு புரியலை. நான் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ இது பண்ணி ஏற்கனவே ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கேங்க அந்த வண்டிக்கு. இங்கே லோக்கல் ஷோரூம்லேயே இல்லை திண்டுக்கல் ஷோரூம்க்கு எடுத்துகிட்டு போய் அங்கேயே என்ன செலவு பண்ணி வச்சு, ஆனால் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க வண்டியை. என்னால் முடியலை. நீங்கள் BS6 எடுக்கிறீங்க அப்படின்னா பார்த்து எடுங்க. NS 200லேயே BS6க்கு தான் அந்த ப்ராப்ளம் வருதுன்றது நினைக்கிறேன். எனக்கு தெரில. நீங்கள் வந்து என்னென்ன மாடல் வண்டி வச்சுருக்கீங்கன்றதை வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குதா இல்லையான்றது வந்து பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கேன் இப்போ தான் கொஞ்சமாக. அது எதனால் அந்த ப்ராப்ளம் வருது, என்ன ஏது அப்படின்றத வந்து நான் சால்வ் பண்ணிடுவேங்க. இது இனிமேல் நம்மளே வந்து களத்தில் இறங்கி வந்து கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன், என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து பொறுத்து வந்து பாருங்கள். ஸோ தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் பண்ண பார்த்து சேவ் பண்ணி டாட்டா பை பாய்.